ஆரோ ரூட்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ 2025 ஒரு மின்னல் அடித்தார் போல நேற்று தாங்க பிறந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு டக்குன்னு வருஷம் முடிய போதுங்க. அடுத்து பாருங்க 2026 வரப்போகிறது. ஐயா 2025 அப்படி ஒன்றும் எனக்கு சோபிக்கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க. நான் ஒரு லட்சியத்தோடு 2025 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது சரியாக இல்லைங்க. எனக்கு அறகுறையாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அல்லது எனக்கு நல்லதே நடக்கலைன்னு சொல்லலாம். அல்லது கொஞ்சோண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 5% 10% ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. பட் நான் ஃபுல்ஃபில் ஆகலை, எனக்கு நல்லா இல்லை. வரப்போகின்ற 2026வது எனக்கு நல்லா இருக்குமான்ற ஒரு நினைப்பு, ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு போன்றவைகள் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலோருக்கு 2026 எப்படி இருக்கின்றது என்கின்ற ஒரு கனவாகவே அது இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஐயா ஜோதிடம் என்பது என்ன? இந்த வருட பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? இந்த 2026 எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? உங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்களா எதையும் சொல்ல முடியாது. ஜோதிடம் எதன் அடிப்படையில் இயங்குது? கிரகங்களுடைய அடிப்படையில் இயங்குகிறது. அப்போ அந்த கிரகங்கள் 2026 யாருக்கு என்ன நன்மை, தீமை, சாதக, பாதக அமைப்புகளை கொடுக்க இருக்கின்றன? அதை கணிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜோதிட ஆர்வலர்கள், ராசி பலனை ஆர்வமாக பார்க்கக்கூடியவர்கள், ஓரளவிற்கு ஜோதிடம் தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். வருடாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுவுடைய இந்த மாற்றங்களை, பெயர்ச்சிகளை வைத்துத்தான் இந்த வருஷ பலன்கள் சொல்லப்படுகிறது. எல்லாருக்குமே தெரியும், சனி பெயரும்போது சனி பெயர்ச்சி பலன்கள் வந்துடும். குரு மாற்றம் அடையும் போது குரு பெயர்ச்சி பலன்கள் வந்துடும். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இதில் சனி பெயர்ச்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு கூடவே, ஒரு வருடம் கிட்டத்தட்ட 13 மாதங்களுக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடக்கும். அப்போ இந்த வருடாந்திர கோள்களை வைத்துத்தான் அந்த வருஷ பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஐயா அப்போ 2026 என்னங்கய்யா ஸ்பெஷல்? சனி பயிற்சி நடக்குதா, ராகுகேது பயிற்சி நடக்குதா, குரு பயிற்சி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கிடையாதுங்க. சனி ஒரே இடத்துல மீன வீட்டில் ஆணி அடித்தார் போல, அச்சடித்தார் போல அந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாகவும், மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும், இவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பாதச்சனியாகவும், சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பாகவும் அப்படியே அதே இடத்துல இருந்து பார்க்குறார். ராகுகேது பயிற்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ராகுகேது பயிற்சி இருக்கிறது. ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் இருக்குது. வருஷம் முடிய போகிற நேரத்தில் ராகுகேது பயிற்சி நடந்து என்ன பிரயோஜனம்? அதில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த வருடம் சனியின் மாற்றம், தாக்கம், ராகுவின் மாற்றம், தாக்கம் 2026 கிடையாது. அப்போ இந்த 2026 சாதக பாதகங்களை தீர்மானிக்க போகின்ற கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையாக குரு தாங்க. குரு பகவான் இப்போது மிதுன வீட்டில் இருக்கிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே குருப்பெயர்ச்சியாகி கடக வீட்டிற்கு போகிறார். இந்த கடக வீட்டில் ஏதாவது அவருக்கான ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற ஒரு வலிமையான நிலைமையை அடையக்கூடிய அமைப்பு இப்போது குரு பகவானுடைய பெயர்ச்சியால் நடக்குது. அப்போ குரு பகவான் நல்லதை செய்கிறதுக்கே இருக்கிற கிரகம், சனி கெடுதலை செய்கிறதுக்கே இருக்கிறது கிரகம். இது ஒரு பொதுவான பலன். அப்போ அந்த நல்லதை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் உச்சம் என்கின்ற அதீத வலிமையை, பலத்தை அடையக்கூடிய இந்த அமைப்பு உலக மக்கள் எல்லாருக்குமே பொதுவாகவே சாதகங்களை கொடுக்கக்கூடிய தன்மை தாங்க. அப்படிலாம் கெடுபலன்கள் கண்டிப்பாக கிடையாதுங்க. உண்மையிலேயே நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது குரு பகவானுடைய அமைப்பின் மூலமாக இருக்கிறது. ஆகவே எதிலும் பெரும்பாலும் ஒரு போன வருஷம் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லதை செய்யக்கூடிய அமைப்புகள் தான் 2026 இருக்குது. தீமைகள், சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக இராது என்பதையே எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு எப்படி இருக்கும்? மேஷராசியிலிருந்து மீனராசிக்காரர் வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்வி. ஆக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது விரயச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி. ஐயா 7.5 சனினாலே அப்படின்னாங்க இப்படின்னாங்க, பரவாயில்லைங்க, அப்படிலாம் பெருசாக பாதிப்புகள் இல்லைன்றதை தான் ஆழ் மனசில் உங்களுடைய மனசு சொல்லுது. உண்மையிலே பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்கள் யாருக்குமே கிடையாதுங்க. உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் செலவுகள் இருக்கும். யாருக்கு தாங்க செலவுகள் இல்லை? செலவுகளுக்கு ஏற்றாற் போல வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். கடனை வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்காது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய தேவைகள் இருந்தாலும் கூட நற்செலவுகள்னு சொல்லுவோம் இல்லையா? வீடு வாங்கணும், செலவாகித்தானே போகுது. கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாகனம் வாங்கணும், அல்லது வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்கணும்.
அல்லது வீடையே வாங்கணும், அல்லது வேறு ஏதாவது காடு நிலம் போன்ற அமைப்புகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நமக்கு பொருள் தேவையில்லை இல்லையா? செலவு பண்ணால் தானே அதுக்கு இது வாங்க முடியும். அந்த மாதிரியான நற்பொருள் சேர்க்கை இப்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக வருங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இப்போது இருக்காது, வெற்றிகள் கிடைக்கும். ஏனென்றால் வருடம் முழுவதும் 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றிகள் லாபங்களை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறாருங்க. குரு கூட உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு, ஜூன் மாதத்திற்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த வருடம் 2026ஆம் வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பாக்கியங்கள்னால் என்னங்க? புத்திர பாக்கியம், வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், இது போன்ற உங்களுடைய வயதிற்கு தேவையில்லை என்னென்ன இந்த வயசுக்கு கிடைக்கணுமோ அன்னது அது அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் முதல் 5 மாதங்களுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு 2026 பிறந்த தை மாதத்திலேயே ஏதாவது ஒரு வகையில் திருமண உறுதிகள், ஒரு தொழில் உறுதிகள், இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை ஒரு 4 மாதம் 5 மாதங்களுக்குள் அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது. 4வது, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டிற்கு குரு பகவான் போகக்கூடிய நிலைமை, 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல புதிய வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு சூழல்கள், சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிலருக்கு மாநிலம் விட்டு மாநிலம் வேலைக்காக போகக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வருகிறது. தொழில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்திற்கு படிக்க போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். போன வருஷம் நான் மார்க்கு சரியாக எடுக்கலை, இந்த வருஷம் நான் +2 10th காலேஜில் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன், போன வருஷம் நீட்டில் மார்க்கு குறைஞ்சி போச்சு. மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிச்சிங்களோ அதை விட ஒரு 10 மார்க்கு கூடுதலாகத்தான் கிடைக்குமே தவிர பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத, வயதிற்கு ஏற்றாற் போல செலவுகள் இருந்தாலும் வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்பத்திலேயும் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய, குடும்பமே அமையக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எல்லா சேனல்லையும் இதைத்தான் பேசுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 பிறக்கும் போதே உங்களுக்கு முக்கிய கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குதுங்க. சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 7-8 மாதமாக 2ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருக்கிறார். 2 11ஆம் இடங்கள் வலிமை அடைந்திருந்தாலே பொருளாதார ரீதியாக நம்ம நல்லா இருப்போம். உண்மையிலே பிரச்சனை எதுலங்க இருக்குது? இந்த இவ்வளோண்டு தம்மாத்தோண்டு செவ்வக காகிதம்னு சொல்கிறோம்ல, நம்ம ஊரில் அதை ரூபான்னு சொல்கிறோம், வெளிநாடுகளில் டாலர்ன்றாங்க, வெள்ளின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. இந்த சதுர வடிவ காகிதத்திற்கு தாங்க இவ்வளவு அலைச்சலும். இந்த பணம் இருந்து விட்டால் பல பிரச்சனைகள் மறக்கடிக்கப்படுகின்றன என்பது தான் உண்மை. அந்த மறக்கடிக்கப்படுகின்ற தன்மைகள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த வேதனைகள் விலகக்கூடிய அமைப்பு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி இதாகிடுச்சு அப்தாயிடுச்சுன்றவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு. ஃபஸ்ட்டு மேரேஜே நடக்கலைன்றவங்களுக்கு யார் மனைவி யார் கணவன் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிலைமை. வேலையில் இது வரைக்குமே இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, டார்கெட் வைக்கிறாங்க, அந்த மாதிரியாக ஒரு மாதிரியாக மார்க்கெட்டிங் அலைச்சல்கள், இந்த மாதிரியாக இருந்த அத்தனை பேருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் சம்பள உயர்வு, பொருளாதார உயர்வு, வேலையில் நிரந்தரம் என்கின்ற அமைப்பு. அரசு வேலைக்காக அப்படி எழுதுனேன் இப்படி எழுதுனேன், ஒன்றும் சரியாக வரலங்க. 2-3 தடவை அரை மார்க்கில் போயிடுச்சு, கால் மார்க்கில் போயிடுச்சுன்ட்டு எந்தெந்த விஷயங்களில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ, எந்தெந்த விஷயத்தில் ஒரு மாதிரியாக ஒரு 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 மன அழுத்தத்தில் இருந்தீங்களோ அது எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு சிறப்பாகவே கண்டிப்பாக இருக்குங்க. இப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இல்லைங்க. உண்மையிலேயே ஒரு 70% நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. படிப்படியாக சில முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அதிலும் குறிப்பாக ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. போட்டிகள் பொறாமைகள் ஒழியக்கூடிய ஒரு நிலைமை ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கின்றன. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 7, 9, 11 ஆகிய இடங்கள் மிக மிக முக்கியமாக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில் நன்மைக்கும் அதை விட எல்லாத்துலேயும் குடும்ப மேன்மைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுகள் எல்லாமே 5 மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாகவும் சாத்தியமாகக்கூடிய சில நிலைமைகள்லாம் இருக்குது. ஆகவே எதிலும் ஒரு நன்மைகள் அதிகம் உள்ள அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ சொல்லலாம். அதுக்காக ரிஷபராசிக்காரங்கள் எல்லாருமே நம்ம டாட்டா மாதிரி பிர்லா மாதிரி கோடீஸ்வரன் ஆயிட போகிறோம், அம்பானி மாதிரி ஆகிட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க.
அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமையிற்கேற்ப நீங்கள் எந்த உயரத்திற்கு இருக்க போகிறீர்கள் என்பது தான் ஒரு நிலைமை. உங்களுடைய இது என்ன, அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல நீங்கள் இவ்வளவுதான், இதற்காகத்தான் இருப்பதற்கு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இவ்வளவு இருக்க போகிறீர்கள், இவ்வளவு இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதற்கேற்றாற் போல நேற்றிருந்ததை விட, போன வருடத்தை விட ஒரு படி 2 படி நல்ல விதங்கள், நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பாக அமைந்திருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு. மிதனராசிக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ராசியோடு புதன் தொடர்பு கொண்டு, அதாவது பரிவர்த்தனையாகி வருட ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் குருவின் பார்வையில் குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க இந்த வருஷம். போன வருஷம் கூட பெருசாலாம் உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் நான். 2021, 22, 23 பயங்கரமான பிரச்சனையில் அஷ்டமச்சனையில் போட்டு அவங்கள தாளித்து எடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் 24 கண்டிப்பாக கிடையாதுங்க. 25 கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது. ஆனால் 26 பிறக்கப் போகின்ற 2026 மிதனராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு 10 படி உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். இழந்து போன கௌரவம், இழந்து போன பணம், இழந்து போன நம்பிக்கை, இதெல்லாம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள், இழந்து போன அதிர்ஷ்டமும் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு இப்போ கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 5, 7, 9ஆம் இடங்களை குரு பகவான் பார்ப்பது, தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9 குடையவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்கின்ற அமைப்பெல்லாம் சொந்த வாழ்க்கை, தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல சனி இருந்தால் சில பேருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மிதனராசிக்கு அது விதிவிலக்கு. உங்களுடைய பாக்கியாதிபதி தானே 10ஆம் இடத்துல இருக்கிறார். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், மேற்படிப்பு படிக்கிறதுல நல்ல விதமான கைட்னஸ் இருக்கும். பிஹெச்டி படிக்கலாமா, அது படிக்கலாமா. ஏற்கனவே மிதனராசிக்காரங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பீங்க. எப்போவுமே புத்திசாலிங்களுக்கு பொறாமைகள் மற்றவர்களால் அதிகம் பொறாமை கண்ணோட்டம் இருக்கும். அதை நீங்கள் அடிக்கடி மிதனராசிக்காரங்க கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. மற்றவங்க அவங்கள எப்போவுமே மட்டம் தட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பண்ணுற மாதிரி இவர் சும்மா சிம்பிளாக பண்ணுறாரு, டக்குன்னு அவர் டெவலப் ஆகிடுறாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? இந்த கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருட ஆரம்பத்திலிருந்து முதல் 4 அல்லது 5 மாதங்களுக்குள்ளாகவே திருமணம் சார்ந்த விஷயங்கள், மிக மிக முக்கியமாக காதல் நிறைவேறக்கூடிய வருஷம். எப்படி காதல் நிறைவேறும்? அம்மா அப்பா தானேங்க. இது வரைக்குமே ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆகி போச்சு காதல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் கடுமையான பிரேக்கப் அமைப்புகள்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் தீர்ந்து இப்போது தான் மனசு அப்படியே கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கெட்டிப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்ற சில அமைப்புகளில் வாழ்க்கை இன்னாரோடு தான் என்பதை அப்படியே துல்லியமாக, தெளிவாக, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக உணரக்கூடிய அமைப்புகள் 2026 மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வந்துடுது. இதுவரைக்கும் என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கோ அது தீரக்கூடிய அமைப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எதிலும் ஒரு சாதனை, எதிலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, தொழிலில் ஒரு மேன்மை, வேலையில் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி இந்த வயசுக்கு உங்களுக்கு இப்போ என்ன வயசோ இந்த வயசுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய, அது நடக்கக்கூடிய நல்ல வருடமாகவே அமைந்திருக்குங்க 2026 மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். குறிப்பாக சகோதரிகளான ஒரு 40-50 வயசில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும். கடகத்திற்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். கடகத்திற்கு விடிஞ்சிருச்சு, விடியல் வந்துருச்சு, புலி வருது புலி வருது புலி வருதுன்னு இதான் நல்லா இருக்க போகிறீங்க, அதான் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்லி 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 கடைசியில் உண்மையிலே 2026 உங்களை நல்லா வைக்கும். போன வருஷம் கூட அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லை. போன வருஷம் ஏப்ரல் மாதமே அட்டமத்து சனி விலகிடுச்சின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் எனக்கு நல்லது நடக்கலைங்க, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். இப்படி தான் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் முணுமுணுத்துக்கிட்டு ஜோசியத்தையே வெறுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை. அதாவது மழை விட்டும் தூவானம் விடலைன்னு சொல்லுவாங்க. மழையெல்லாம் விட்டுருச்சு, ஆனால் லேசாக தண்ணி தூவானம் அடிச்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரியாக அட்டமத்து சனியில் பட்ட கஷ்டங்கள் இல்லை என்றாலும் கூட இப்பொழுது கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் நன்றாக இல்லைங்க. ஏன்னா அட்டமத்து சனி முடிஞ்ச 4வது நாளே உங்களுக்கு 8ல் ராகு உட்காந்துட்டார். ஆக பட்டகாலிலே படும் கெட்ட குடியே படும் அப்படிங்கிறது நல்ல உண்மையிலே கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும். அட்டமத்து சனி முடிஞ்சால் வேறு 8ஆம் இடம் காலியாக இருந்தால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். 8ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்த அன்றைக்கி பணப்பிரச்சனை, பணத்தடுப்பு, பண அமைப்புகள், கடனை தீர்க்க முடியாத ஒரு அமைப்பு, வருமானம் உயர முடியாத அமைப்பு எல்லாத்தையும் போன வருஷம் கொண்டு கொடுத்துட்டார். அது எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக விலகும். அதோடு கூடுதலாக உங்களுடைய யோகாதிபதியுமான குரு செவ்வாய் 2 பேருமே பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை.
வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு என்னன்னா, உங்களுடைய யோகாதிபதிகளான தர்மகர்மாதிபதிகள் 9, 10 கூடிய குருவும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிறார்கள். இது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். என்ன நடக்கும்? கடந்த காலத்தில் 3, 4 வருஷமா நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக வருகின்றன. பெரும்பகுதியாக வேலையில் தொந்தரவுகளை அனுபவிச்சவங்க, குடும்பத்தில் தொந்தரவு அனுபவிச்சவங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே குளறுபடிகளாக இருந்தது. கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுடைய கடன் தொல்லைகள், குடும்பமே அதல பாதாளத்தில் இருக்குது, எனக்கு மனக்கவலைகள், காதல் தோல்வி, என்ன பண்ணுறதுனே தெரியல, கடவுள் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. எல்லாம் கடகராசிக்காரர்களுடைய தொல்லைகள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இதில் எல்லாத்துலேயும் இருந்தும் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. வேலை நிரந்தரம், குடும்பத்தில் மன அமைதி, ஆரோக்கியம், கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்பு, வயதிற்கேற்றார் போல் நல்லா இருக்கிறது, தூர இடத்துல இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், தனி இடங்களில் கஷ்டப்படுறேன், பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை, தானே சமைச்சு சாப்பிட்றேன், இந்த மாதிரியாக, அல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நீங்கக்கூடிய அமைப்பு 2026 ஏப்ரல்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஏப்ரலுக்கு பிறகு அப்படியே லக்னத்தை ராசியில் வந்து குரு பகவான் வந்து உச்சமாக வந்து உட்காருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஒரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து உட்காரும்போது 5, 7, 9 வந்து அவர் பார்க்க போகிற காரணத்தினால அதிர்ஷ்டம் திரும்ப வரப்போகிறது. குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது, திருமணம் நடக்கப் போகிறது, நடந்த திருமணம் நிலைக்கப் போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அப்பா அம்மா சப்போர்ட்டு, குடும்பத்தினர் சப்போர்ட்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஓரளவிற்கு, ஐயா நான் ஒன்றும் பெருசாக கஷ்டப்படலைங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறேன்ட்டு இந்த வருஷம் 6 மாதத்திற்கு பிறகு 2026 6வது மாதத்திற்கு பிறகு சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் நீங்க போகின்ற, கிட்டத்தட்ட நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகின்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்கு வேதை என்கின்ற அமைப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல கை கொடுக்கும். அட்டமத்து சனி நடக்கும்போது, ஜென்மச்சனி நடக்கும்போது வேதை அமைப்புகள் இருந்தால் ஜென்மச்சனி அஷ்டமச்சனியுடைய கெடுதல்கள் நடக்காது. இந்த இடம் பாருங்கள், அது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் அட்டமத்து சனியாக இருந்தாலும் கூட கடந்த 8 மாதங்களாக அட்டமத்து சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனாலும் அதை நீங்கள் இன்னும் பெரிய அளவில் உணரவே இல்லைங்க. அதற்கு காரணம் 7ஆம் இடத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ராகு. இந்த ராகு தருகின்ற வேதை அமைப்பின் காரணமாக அட்டமத்து சனி தன்னுடைய கெடுதலான செயல்பாடுகளை உங்களுக்கு தராமல் நியூட்ரலாக நிறுத்தி வச்சிருச்சுன்றதான் உண்மை. அது இந்த 2026ஆம் ஆண்டும் நீடிக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் நல்லது நடக்கலைன்னா கூட கெடுதல்கள் நடக்காது. அட்டமத்து சனியில் எப்போவுமே கெடுதல்கள் தான் நடக்கும். அதை வேணால் யார்கிட்ட கேட்குறதுன்னு கேட்டால், உங்களுக்கு முன்னாடி நடந்த கடகராசிக்காரரையோ அதுக்கு முன்னாடி நடந்த மிதுன ராசிக்காரரையோ கேட்டு பாருங்கள். 2020, 21, 22 அல்லது 23, 24 இந்த 2 ராசிக்காரர்களும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்கவுங்களுடைய அட்டமத்து சனி காலங்களில் கேட்டிங்கனாலே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது கெடுதல்களை தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வேதை அமைப்பின் காரணமாக இருப்பதால் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. அதே நேரத்தில் இந்த சோதனைகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கலாமா? கூடாது. 8இல் சனி இருக்கின்ற காலம் பணவரவுகளுக்கு இடைஞ்சல்கள் வரக்கூடிய காலம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத காலம், பேராசை பெருநஷ்டம் ஆகக்கூடிய காலம், உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய காலம், மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலம், நண்பர்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலம், பணம் இல்லை என்றால் உலகம் நம்மை எப்படி மதிக்கும் என்பதை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய காலம், மிகுந்த இடத்துல எந்த இடத்தில் யாரை நம்பினோமோ, எங்கே வந்து நம்முடைய ஆசா பாசங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக குவித்திருந்தோமோ அந்த இடத்துலலாம் நம்ம அப்படியே டகால்னு சரியக்கூடிய அமைப்புகள் வந்துடும். ஆகவே இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகள் இருக்கக்கூடியவர்கள் அகலக்கால் எதுவும் வைக்காமல், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நண்பர்கள் யாரையும் நம்பாமல் உங்களை மட்டுமே நம்புறது, வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் வேலைக்காரங்களை நம்பாமல் பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவுகளை பெருசாக்காமல் இருக்கிறது, இந்த நேரம் பார்த்து அவர் மேலே கேஸ் போடுறேன் இவர் மேலே கேஸ் போடுறேன்னா சட்டப்பூர்வமான அமைப்புகள், நீதித்துறை, காவல்துறை போன்ற அமைப்புகளை அணுகாமல் இருப்பது போன்றவைகள் தான் இப்போ வந்து உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இதாக இருக்கும். மற்றபடி சிம்மராசிக்காரர்களுடைய சொந்த வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. என்ன கையில் சாப்பாடு இருந்தால் கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் அதிகமாக உழைப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அட்டமத்து சனி பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது. ஆகவே இந்தியாவை தாண்டி, பிறந்த நாட்டை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி வெளியே இடங்களில் இருக்கக்கூடிய
சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்திற்கு சோதனை இல்லாத ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிட்டத்தட்ட ஓஹோன்னு தான் இருக்கும். 2026 அவரவருடைய பிறந்த ஜாதக வலுப்படி சோதனைகளை தராத நல்ல ஆண்டு. கடனற்ற, நோயற்ற, உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றம் இருந்தாலும் வேலையே போனாலும் அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய, பதவி மாற்றம் இருக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல வருஷமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. வருடத்தின் முதல் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வர்றதுனால 6, 11ஆம் இடங்கள் ராஜ கிரகங்களின் ஆளுமையில் இருப்பது வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெற்றி கிடைக்கும்ன்றத இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றாற் போல் வெற்றி கிடைக்கும். வயதிற்கு ஏற்றாற் போல் ஒரு 20 வயசுக்காரருக்கு என்ன வெற்றி கிடைக்கணும்? 20 வயதுக்காரருக்கு வாழ்க்கையில், தொழிலில், கல்வியில், வேலையில் வெற்றிகள் கிடைக்கணும். என்ன காலேஜை விட்டு அப்போ தான் வெளியே வந்திருப்பீங்க, வேலை கிடைக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு கேம்பஸ் வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கல்லூரியிலேயே வேலை வந்துடுறது, அதெல்லாம் கிடைக்குங்க. கிடைக்கிற வேலை நல்லாயிருக்கும். தொழில் எதிர்காலத்திற்கு பிடிச்சிக்கிற மாதிரி நல்லாவே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. 25 வயசு 20 வயதுகள் தாண்டி வேலைகளை கிடைச்சோன்னே என்னங்க வேணும்? நமக்கு காதல் வந்துடணும்ல. ஒரு ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய வயது அது தானே. அப்போ அந்த காதல் அந்த காதல்லையும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்க வேண்டிய சில அறிமுக வருடமாக இந்த வருஷம் இருக்கும். ஆனால் இதில் இன்னும் ஒன்று சொல்லணுங்க. 7ஆம் இடத்துல கண்டகச்சனின்னு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இன்றைக்கு காதல் வரும். ஆனால் 2027 பிற்பகுதி அல்லது 2028 உங்களுக்கு காதலில் பிரேக்கப் வரும். அதையும் கவனிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை கிரகங்கள் கொடுக்குதுன்னா அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிற உங்களுக்கு அடுத்த வருஷம் அட்டமத்து சனி ஆரம்பிக்க இருக்கின்ற காரணத்தினால் ஆண் பெண் உறவுகள் விஷயத்தில் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் தடம் மாறாமல் இருக்கணும். தேவையில்லாமல் மனசை அப்படி கொடுத்துட்டேன், இதயத்தை இப்படி கொடுத்துட்டேன், அப்படி இப்படின்னு சொல்கிறது கடைசியில் வேறு மாதிரி இளைய பருவத்தினருக்கு பிரேக்கப்பில் கொண்டு போய் முடியும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் வேலை விஷயங்கள், நட்பு விஷயங்கள், குடும்ப விஷயங்களில் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். திருமண விஷயங்களில் ஆண் பெண் அமைப்புகள் இப்போது இந்த வருஷத்திலேயே அக்டோபர் மாதத்திற்குள்ளாகவே கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு, பெரும்பாலானோருக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நிறைவாக இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மை ஜூன் மாதத்திற்கு பிறகு உண்டு. நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல தொழில் நடக்கும். விவசாய பெருமக்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு தறி வச்சுருக்கிறேன், இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. என்ன 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுவீங்க. என்னென்னா, நான் மட்டும் உழைக்கிறேன், இந்த ஆள் பார்ட்னர்ஷிப்பில் காசை உட்காந்துட்டு வாங்கிட்டு போகிறாருன்ற மாதிரியாக பங்குதாரர்கள் இணக்கமில்லாத ஒரு சூழலை கண்டிப்பாக இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பெரிய அளவுக்கு சோதனைகள் இல்லாத மாதிரி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு